நீங்க சொல்ல மாதிரி இந்த மங்குனியா இருக்கிற காரணத்துல தான் 6 மணிக்கே உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், உடனே ஆளுங்கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் உளவுத்துறையின் மூலமாக இல்லது ஏதாவது 37-39 பேர் எம்பி இருக்காங்கல்ல, ஒருத்தராவது சொன்னாங்களா? ஒருத்தராவது முதலமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு ஐயா இப்படி இல்லை, நாம நினைத்ததை விட கூடுதல் சதவீத இடம் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒருத்தராவது சொல்லியிருக்காங்களா? அங்க வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் 39 பேரும் போய் பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்குது. 39 எம்எல்ஏ 39 எம்பி நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்க்கிறது கரெக்ட். நினைச்சு பாருங்க, இந்த 39 எம்பி எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் 2024 எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடத்துல வெற்றி பெற்று சொல்றாரு. என்ன செஞ்சாரா? ஓட்டு போட்ட மக்களை நினைச்சு பாத்தீங்களா? அதே அண்ணா திமுக எண்ணி பாருங்க, நாம 37 பேர் இருந்தோம், ஜெயிச்சு 37 பேர் இருந்தாங்க. அப்போ நம்முடைய காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு காலதாமதம் செஞ்சது. பல கோரிக்கை வச்சோம், அப்போ காலதாமதம் செஞ்சது. உடனடியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற அண்ணா திமுக நாடாளுமன்ற 37 பேர் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கணும். 22 நாட்கள் இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றம் 22 நாட்கள் ஒத்தி வைக்கப்பட்டது. நடக்கல. யாரு? ஓட்டு போட்ட மக்களுக்கு அவருடைய குரலை ஒழிச்சது அண்ணா திமுக எம்பி. ஒழிச்சவல்ல. ஆக இது அண்ணா திமுக நிலைப்பாடு. திமுக ஓட்டு வாங்க வரைக்கும் தான். ஓட்டு வாங்கிட்டா மக்களை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. இதே நீட் சொன்னாங்கல்ல, நீட்டை ரத்து செய்ய சொன்னாங்களா இல்லைங்களா? 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்களா? அறிவிச்சாங்கல்ல? நிறைவேற்றினாங்களா? அதுக்கு பிறகு இன்னொருத்தர் குட்டியால் இருக்கார், அவரு எகிரி குதிக்கிறார். இந்த நீட் விளக்கப்படுறதுக்கு ரகசியம் இருக்குது, ரகசியம் இருக்கிறார். ரகசியம் சொன்னாரா? அது தங்கமலை ரகசியம் மாதிரி ஆயிட்டுது. பிறகு போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்க விட்டதுன்னு. அத்தைய நாங்களும் சொன்னோம். 2021 இதைத்தான் நானும் சொன்னேன். முதலமைச்சர் இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஒரு மாநில அரசு செயல்பட முடியும். நீட்டுக்கு விதிவிலக்கு பெறுவது கடினம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் மக்களை ஏமாத்தி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பல்ட்டி அடிச்சுட்டாங்க திமுக. சிந்திச்சு பாருங்க, பொய் பேசுறதுல வில்லங்க.